वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் முதல் அத்தியாயம், அதாவது முதல் அத்தியாயம் கிடையாது, பரீட்சித்து மன்னர் கலிபுருஷனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய பகுதி. இந்த ஒரு அத்தியாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு பரீட்சித் மன்னர் வேட்டைக்காக போன பொழுது ஒரு பசுவோடையும் பசுமாடு காளை மாடு உடைய 3 கால்களை ஒரு மனிதன் பார்த்தா மன்னர் மாதிரி வேடமெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் பசுமாடு காளை மாடுடைய 3 கால்களை உடைத்து விட்டான். 4வது காலை உடைக்க முயற்சி செய்யறான். அப்ப ரதத்திலிருந்து அதை பார்த்த பரீட்சித்து மன்னருக்கு இதயமே தாங்கல. அந்த பசுமாடுக்கும் காளை மாடையும் அமைதிப்படுத்துறார். அவங்க 2 பேரும் சொல்றாங்க, மன்னா, நான் பூமி தேவியும் இவர் தர்மராஜர். கலியுகம் ஆரம்பமாக போகிறது. 4 தூண்கள், தூய்மை, தவம், பரிசுத்தி, சுத்தம், தூய்மை, தவம், உண்மை, 4 தூண்கள் தவம். இந்த 4 தூண்கள்ல 3 தூண் உடைஞ்சு போயிடுச்சு. 4வது தூணை இந்த அரக்கன் உடைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த உண்மையை சொல்லி அந்த பசுமாடும் காளை மாடும் மறைந்து விட்டது. அதுக்கப்புறம் இந்த மனிதனை பிடித்து தண்டனை கொடுக்க முயற்சி செய்த போது அந்த மனிதன் சொல்றான், நான் ஒரு கலி புருஷன், கலிகாலம் நான், எனக்கு இப்ப வரவேண்டிய நேரம் வந்து விட்டது, துவாபர யுகம் முடிந்து விட்டது. எல்லா மனிதர்களையும் 75% மேல தவறுகள் இருக்கு. யுகங்கள் 4 எல்லாருக்குமே தெரியும். சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். சத்திய யுகத்துல கொஞ்சம்தான் மனிதர்கள்ல குறை இருந்தது. சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன குறைகள். ஆனா அதே திரேதா யுகத்துல வந்தபோது அது ஏறக்குறைய 25% மேல மாறிடுச்சு தவறுகள். அப்புறம் துவாபர யுகம் வந்தபோது 50% தவறு, 50% நன்மை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. கலிகாலம் என்றால் ஒரு மனிதனுக்குள்ளேயும் 75% மேல தவறுகள் இருக்கு. அதை யாருமே வெளியே காட்டிக்கிறது இல்லை. யாரு உயர்ந்தவன்? தன் தவறுகளை அழகாக மறைக்க தெரிந்தவன் உயர்ந்தவன். அவ்வளவுதான். தவறிலிருந்து அவன் விடுபடல. அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் மறைக்க பழகி கொண்டான். கலிகாலத்தில் 75% மேலே மக்கள்ல 75% மேல தவறுகள் ஒளிந்திருக்கிறது. இந்த உண்மையை சொல்லிட்டு பசுமாடும் காளை மாடும் மறைந்து விட்டது. அந்த கலிபுருஷன் சொல்றான், எனக்கும் ஏதாவது இடம் வேணும் தங்குவதற்காக.
உடனே அழகான ஸ்லோகம் பரீட்சித்து மன்னர் சொல்றாரு, தியூதம் பானம் ஸ்திரிய சூன அனர்த்தம் சதுர்விதம். எங்கெல்லாம் இந்த 4 தவறுகள் நடக்கிறதோ, தியூதம் பானம் ஸ்திரிய சூனக. தியூதம் அப்படின்னா சூது விளையாடுறது. எங்கெல்லாம் மக்கள் சூது விளையாடி கொண்டிருக்கிறார்களோ, பானம் எங்கெல்லாம் மக்கள் மது அருந்துகிறார்களோ, ஸ்திரியக பெண்களிடம் தகாத உறவுகளை வைத்துக் கொள்ளுகிறார்களோ, சூனக வாயில்லா அப்பிராணி உயிர்களை கொன்று தின்கிறார்களோ, அனர்த்தம் சதுர்விதம் இந்த தவறான விஷயங்கள் நடக்கிற 4 இடத்திலையும் கலி நீ போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்ற. முதல் விஷயம் தியூத்தம், சூது விளையாடு. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் மனசுல தோணுச்சு, இப்ப சூது விளையாடுறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் என்னுடைய இளமை பருவத்தில எல்லாம் எங்க பார்த்தாலும் சீட்டு விளையாடி கொண்டிருப்பார்கள். காசு வச்சு சீட்டு விளையாடுவது, லாட்டரி டிக்கெட் வாங்குவது, அது கட்டுக்கட்டா லாட்டரி டிக்கெட்டை வாங்கி காசை தொலைப்பது. அப்புறம் நடுவுல ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் காணோம். சீட்டு விளையாடுறது இதெல்லாம் ரொம்ப குறைவு, கம்மியா இருந்தது. பரவாயில்லையே, இது அழிஞ்சு போச்சே, காணாமல் போய்விட்டதே என்று நினைத்தேன். இப்ப என்னடானா இது பூரா ஆன்லைன்ல வந்திருக்கு. சீட்டு விளையாடுறது, பலவிதமான இது சூது, இது பூரா சின்ன சின்ன குழந்தைங்க கையில கூட இருக்கு, அவங்க வச்சு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப கேவலமான நிலை இந்த விளையாட்டு. அதுலயும் மனிதனின் உயிரை எடுக்கக்கூடிய விளையாட்டுகள்லாம் வந்திருக்கான். இப்போ ஆன்லைன்ல ப்ளூ வேல் அப்படின்னு ஒரு விளையாட்டு, அதுல விளையாட போய் நிறைய பேர் செத்தே போனாங்க. ரொம்ப கொடுமை. இந்த 4 விஷயம் உலகத்துல எப்பொழுதுமே ஒரு உருவத்துல இல்லைன்னா வேற ஒரு உருவத்துல வந்து கொண்டேதான் இருக்கிறது. தியூத்தம் சூது விளையாடுவது, பானம் மது அருந்துவது, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் குடிக்குது இப்போ, பானம் மது அருந்துவது. ஸ்திரியக பெண்களிடம் தவறான உறவு முறைகள் வைத்துக் கொள்வது. சூன உயிர்களை கொன்று தின்பது. இதெல்லாம் இந்த 4மே ஒரு மனிதனின் வீட்டிற்குள்ள பாவங்கள் நுழைந்து வரும் கதவுகள். இன்னைக்கு தந்திருக்கிற ஸ்லோகத்துல கடைசி 2 ஸ்லோகத்துல இதை பற்றி பேசி இருக்கிறார்கள். இந்த 4 விஷயம் ஒரு வீட்டுக்குள்ள பாவம் நுழையக்கூடிய கதவுகள். மாயை அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளவே இல்லை. மனிதன் தான் புது புது விதத்தில் அதே பழைய தவறை செய்து கொண்டிருக்கிறான். இப்ப மாமிசத்தை என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்த தேங்காயை சிரவுவோம் இல்லையா, தேங்காய் அப்படியே பூ மாதிரி வரும், அந்த மாதிரி மாமிசத்தை பண்ணி அதுல குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி அதுல பால்ஸ் பண்றது, சாக்லேட் மேல தூவி கொடுப்பது. அதாவது மனிதர்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சூத்திரமாக அந்த குழந்தைகளுக்கு அந்த ருசியை தந்து விடுகிறார். எப்படி ஒரு குழந்தை அழுகும் போது நம்ம அதை அழுகையை நிறுத்துவதற்காக கொஞ்சம் இனிப்பை கொடுப்போம். இனிப்பை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த குழந்தை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இனிப்புக்காக அழுக ஆரம்பித்தது. அதுதான் நடக்கிறது. எல்லா விதத்திலையும் இந்த தவறுகள் நடக்க ஆரம்பித்து விட்டது. பெரிய பெரிய ஹோட்டல்கள், பெரிய பெரிய நகரங்களுக்கெல்லாம் போனோம்னா இந்த சூது விளையாடுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிவிட்டது. ஆனா அந்த கலிபுருஷன் பரீட்சித்து மன்னரிடம் சொல்லுகிறான், ஐயா நீங்க சொல்றது உண்மைதான்,
எங்கே எல்லாம் சூது விளையாடுகிறார்களோ, தகாத உறவுகள் பெண்களிடம் வைத்துக் கொள்கிறார்களோ, உயிரினங்களை கொன்று சாப்பிடுகிறார்களோ, மது அருந்துகிறார்களோ, நான் அங்க போய் தங்குறேன். ஆனா நீங்க அரசாட்சி செய்வதனால அப்படி ஒரு இடம் இல்லை, குறைவா இருக்கு அப்படிங்கிற. பாருங்க, பரீட்சித்து மன்னன் அரசாட்சி செய்த பொழுது அப்படிப்பட்ட இடங்கள்லாம் இல்ல, அந்த அளவுக்கு குறைவா இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு அரசாங்கமும் இதையெல்லாம் உற்சாகப்படுத்துறாங்க. காரணம், அரசாங்கத்திற்கு இதுதான் வருவாய். நான் கேரள மாநிலத்தில் இருக்கிறேன். இங்க எல்லாரும் மது அருந்துவார்கள். ஏறக்குறைய 80% மக்கள் மது அருந்துவார்கள். அது குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து அப்பா பிள்ளை எல்லாரும் சேர்ந்து குடிப்பாங்க. ஆனா பரீட்சித்து மன்னர் அரசாட்சி செய்த பொழுது அப்படி ஒரு காலம் இல்லை. அதுதான் உண்மையான மன்னன். பிரபுபாதர் அன்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி என்று இந்தியாவின் பிரதமர், 2 பிரதமர்களை இவர் நேரடியாக சந்திச்சிருக்கார். யாரு? பிரபுபாதர். ஒன்று லால் பகதூர் சாஸ்திரி, இரண்டாவது இந்திரா காந்தி அம்மையார். 2 பேரையும் பிரபுபாதர் சந்திச்சிருக்கிறார். விருந்தாவனத்தில் அவருடைய அறையில இப்பொழுதும் அவருடைய டைரி இருக்கு. அதுல 10 விஷயம் அவர் குறிச்சு வச்சிருக்கிறார். பிரதமரை பார்த்த சந்தித்தால் என்ன பேச வேண்டும் அப்படின்னு 10 விஷயத்தை குறிச்சு வச்சிருக்கிறார். அதுல நம்ம படிச்சோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, முடிந்தால் மாமிச உணவை இந்த பாரத நாட்டில் முழுசுமா தடை செய்து விட வேண்டும். அப்படி உங்களால முடியலன்னா பசுமாடை கொல்லுவதாவது தடை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கை வைச்சிருக்கிறார். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்ல பகவத்கீதை, பாகவதத்தை ஒரு நூலாக கொண்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும். ஒரு 10 குறிப்பு. ஆனா லால் பகதூர் சாஸ்திரி பேசினாரு, ஆனா ரொம்ப கஷ்டம், முடியாது என்று சொல்லிவிட்டார். பிரபுபாதர் சந்திக்க போன பொழுது இந்திரா காந்தி அம்மையார் நேரடியாக சந்திக்க அனுமதி தரவில்லை. அவர்களுடைய சீடர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க. அப்ப பிரபுபாதருடைய சீடர்கள் போய் இந்த 10 கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. அம்மையார் சிரித்துட்டே முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட முடிஞ்சது. உண்மையான ஒரு தலைவன் யார் என்றால், தன்னை சார்ந்திருக்கும் மக்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன். அதாவது நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்றது ஒரு அழகான ரோசா பூச்செடி மாதிரி. அந்த பூவை நம்ம பறிக்க கூடாது, அந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும். பூ வளர்ந்த அந்த பூவை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். என் கணவன், என் மனைவி, என் குழந்தைகள், என் சொத்து, இதெல்லாம் இந்த ரோசா பூச்செடியில் இருக்கிற பூ மாதிரி. நான் அதை சூறையாடக்கூடாது. அந்த பூக்களை பாதுகாத்து இறைவனின் திருவடியில வைக்கணும். அப்படி செய்யும் பொழுது அந்த பூவை அனுபவிக்கும் சிறிது சுதந்திரம் எனக்கும் கிடைக்கும். ஆனா இது என்னுடைய செடி, என்னுடைய பூ என்று நினைத்து கொண்டு சூறையாடி விட்டால் அது ஒன்றும் இல்லாம போயிடும். அது மாதிரி தான் ஒரு தலைவன், நாட்டின் தலைவன். கடவுள் என் கையில் கொடுத்த ரோசா பூ செடி, இது பாதுகாக்க வேண்டும். ஆனா இன்றைய தலைவர்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனையே கிடையாது. பணம் ஒன்றுதான் குறிக்கோள். அது தலைவர்களாகட்டும், தொண்டர்களாகட்டும், சாதாரண எல்லாருக்குமே அவ்வளவுதான். மற்றவர்கள் நலத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அதுவும் மற்றவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா நமக்கு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் பரீட்சித்து மன்னர் ஆண்ட காலத்தில் அப்படி ஒரு இடமே கிடையாது. எல்லா இடத்திலையும் பயணம் செய்து விட்டு அந்த கலிபுருஷன் சொல்லுகிறான், ஐயா, நீங்க அவ்வளவு உண்மையாக ஆட்சி செய்கிறீர்கள். நீங்க ஆட்சி செய்யற இடத்துல இந்த 4மே கிடையாது. ரொம்ப சில நேரத்துல யோசிக்கும் போது ரொம்ப இதா இருக்கும். 150 கோடி மக்களிடம் அரசாங்கம் சொல்லுகிறது குடிக்காதே குடிக்காதே.
ஆனா 10 நிறுவனம் தொழிற்சாலைகள் தான் மது தயார் பண்ணுது. அவங்க கிட்ட பண்ண வேண்டாம்னு சொன்னா போதும், சொல்ல மாட்டாங்க. அந்த 10 தொழிற்சாலையில மது தயார் செய்ய வேண்டாம் என்று சொல்லி பூட்டி விட்டால் எவ்வளவு எளிது. அதை விட்டுட்டு 150 கோடியை குடிக்காதேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? வெளிப்படையாக சொல்லுகிறார், அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள மக்கள் குடிக்க வேண்டும் என்றுதான் தலைவர்கள் விரும்புகிறார். அதே மாதிரி தான் புகை பிடிக்கிறது. ஏதோ 4-5 கம்பெனி சிகரெட்டை தயார் பண்ணி கொண்டிருக்கிறது. தியூதம் பானம் ஸ்திரிய சூன அனர்த்தம் எத்திர அனர்த்தம் சதுர்விதம். இந்த 4 நடக்கிற இடத்துல போய் நீ தங்கிக்கோ என்று கலிபுருஷனை பரீட்சித்து மன்னர் அனுப்ப கலி திரும்பி வந்து சொல்லுகிறான், அப்படி ஒரு இடமே கிடையாது. இது வேண்டாம். எதுக்கு நம்ம அரசாங்கம் நாட்டை பத்தி யோசிக்கிற? வீட்டிலேயே இந்த 4 வேண்டான்னு வச்சுட்டோன்னு வைங்க, லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக அந்த வீட்டில் குடியிருப்பார். இந்த 4ஐயும் வேண்டாம் என்று வைத்து விட்டார். சூது விளையாட வேண்டாம். சூதெல்லாம் இப்ப வேற வேற உருவத்துல வந்துகிட்டு இருக்கு. பானம் மது அருந்த வேண்டாம். பிள்ளைங்கெல்லாம் மதுவெல்லாம் தாண்டி இப்ப வந்து கஞ்சா எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த நிலையை தாண்டிட்டாங்க. தவறான தகாத உறவு முறைகள், மாமிசம் சாப்பிடு. கலிபுருஷன் திரும்பி வந்து மன்னரிடம் சொல்ல, அப்படி ஒரு இடமில்லை என்று சொல்லி எனக்கு நீங்க அடைக்கலம் தந்துதான் ஆக வேண்டும். உடனே பரீட்சித்து மன்னர் சொல்றாரு, தெரியாம சொல்லிட்டாரு, எங்கெல்லாம் அமிதம் அளவுக்கு அதிகமான தங்கம் இருக்கிறதோ அங்க போய் தங்கிக்கொள் என்று சொல்லுறார். யாராவது இன்னைக்கு அந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு அந்த கடைசி ஸ்லோகம் அதுல போட்டிருக்கு, தங்கம் இருக்கும் அளவுக்கு அதிகமான தங்கம் இருக்கும் இடத்துல 5 விஷயங்கள் குடியிருப்பதாக சொல்லி இருக்கு. யாராவது பார்த்துட்டு அந்த சாட் பாக்ஸ்ல போடுங்க, எனக்கு முழுசா ஞாபகம் இல்லை. எங்கெல்லாம் தங்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அங்க இந்த 5 விஷயங்கள் நிரந்தரமாக இருக்கும். ஏமாற்றுவது, காமம், உண்மையாக பொய் சொல்லுவது, அந்த 5 விஷயங்கள் பட்டியல் இருக்கு. எக்ஸப்ட் ஃபார் தங்கமயில் சொல்லறியா, இதை வம்புக்கு இழுத்து விடுறீங்க நீங்க. யாருமா இது? அவர்கள் பக்தர்கள், அவங்க வந்து பெரும் இதயம் படைத்தவர்கள். அந்த செல்வத்தை வந்து பகவானுடைய சேவைக்கு எப்படியெல்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ அவங்க செய்யறாங்க. கரெக்ட். ஃபால்சிட்டி, என்வி, இன்டாக்சிகேஷன், லஸ்ட் அண்ட் எனிமிட்டி. பொய்யான ஒரு வாழ்க்கை, தான் நான் அப்படின்னு ஒரு மமதை, அகந்தை, காமம், நிறைய எதிரிகளை உருவாக்கிடுவோம், பகை. தங்கம் இருக்கும் இடத்துல இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சொன்னா அடுத்த வகுப்புல பெண்கள் யாருமே கிளாஸுக்கு வர மாட்டாங்க. ஆனா உண்மைதான். அளவுக்கு அதிகமாக தங்கம் சேர்ந்து விட்டால் அவங்க பேசுறது, அவங்க நடை, உடை, பாவனை, இயற்கை எல்லாமே வந்து பொய்யா இருக்கு. பகை, நிறைய பகைவர்கள் உருவாகி விடுவார்கள். காமம் தலைக்கு பிடித்து விடும். கலிபுருஷன் கேட்டாரு, எனக்கு எங்கேயாவது நீங்க இடம் தந்துதான் ஆக வேண்டும் என்று அவர் கெஞ்சி கேட்டதுனால அறியாமல் பரீட்சித்து மன்னர் சொல்லிவிட்டார், எங்கெல்லாம் அளவுக்கு அதிகமான தங்கம் இருக்கிறது நீ அங்க போயிரு அப்படின்னு சொல்லி முடியல. பரீட்சித்து கூடயே போய் சேர்ந்துட்டார் அந்த கலிபுருஷன். அவர் தலையில் ஏறி உட்கார்ந்து விட்டார். அவர் தலையில வந்து விலை மதிக்க முடியாத கிரீடம் ஒன்று இருந்தது, ரத்னம், அதெல்லாம் நிறைய பவிழம், அது இதுன்னு சொல்லி அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். பாருங்க, அந்த அகந்தை அதான், எங்கெல்லாம் காமம், அகந்தை, பொய்யான மனப்பான்மை இருக்கிறதோ தவறுகள் ஆரம்பித்து.
இந்த வகுப்புல சொல்லலாமான்னு தெரியல, தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நாங்க இந்த ஆசிரமத்துல சேரும் பொழுது பிரம்மச்சாரியாக வாழ்வதற்கு பாடங்கள் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி பிரம்மச்சாரி, அது உங்களுக்கு பாதகம் இல்லாத விஷயம். எல்லாம் நீங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறீங்க, குழந்தைங்க இருக்கு, தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க, குடும்பத்தோட வாழ்றீங்க. ஆனா நாங்க கோயில்ல பிரம்மச்சாரியா இருக்கும் பொழுது பெண்களிடமும் பணத்துக்கூடையும் எந்த உறவையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா துறவியாக வாழ வேண்டும் என்றால் அந்த பயிற்சிகள்லாம் எடுத்துதான் ஆகும். அதுல முதல்ல சொல்லித்தர்ற விஷயம், இந்த ரெண்டுலயுமே ஏதாவது ஒரு உறவு வச்சுக்க முயற்சி செஞ்சீங்கன்னா முதல்ல நீங்க பொய் பேச பழகி கொள்வீர்கள். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம விழுவோம், பொய் பேச பழகி கொள்வீர்கள். இப்போ உங்க வீட்டிலேயே ஒரு உங்க இளம் பையனோ பெண்ணோ இருக்காங்க. அவங்க யாரிடமும் கொஞ்சம் ஆசை விட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல அவங்க பொய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க, யாரு கூட பேசிட்டு இருக்க, அது என் ஃப்ரெண்டுப்பா, அப்பாப்பா, அண்ணாப்பா, பொய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இயற்கை, சாஸ்திரம் எதுவுமே சும்மா சொல்வது கிடையாது. தேவைக்கு அதிகமான தங்கம் சேர்ந்து விட்டால் அங்க முதல்ல பொய் சேர்ந்து காமம், பொய்யான வாழ்க்கை, பகைவர்கள். அவ்வளவுதான். பரீட்சித்து மன்னர் திரும்ப போறாரு. அவருக்கு ரொம்ப நீர்த்தாகமா இருக்கு. தேடி பார்த்தார், பக்கத்துல எந்த விதமான வீடுகளோ குடிசைகளோ ஆசிரமமோ ஒன்றும் காணும். அங்க பார்த்தா பக்கத்துல தொலைவில் ஒரு முனிவருடைய ஆசிரமம். அவர் பேர் நல்ல பேர், முனிவருடைய பேர் ஸ்ருங்கி. பையன் பேர் ஸ்ருங்கி, அவங்க அப்பா பேரு கரெக்டா ஞாபகம் வரல. அந்த முனிவருடைய ஆசிரமம். பரீட்சித்து மன்னர் போறார், பக்கத்துல நல்ல நீர்த்தாகம். சரி, உள்ள போய் நீர் கேட்க போனா அந்த முனிவர், கரெக்ட், சமீக மகரிஷி. நன்றி, எல்லாரும் பண்டிதர்கள் ஆயிட்டாங்க, பரவாயில்லப்பா. சமீக மகரிஷி, அவர் பையன் பேர் ஸ்ருங்கி, கரெக்ட். அந்த முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். அவர் எந்த தவறையுமே செய்யலை. இவர் நீர் கேட்கிறார், அவர் கவனிக்கல. அவருடைய கவனம் சிதறவில்லை. அவர் ஆழ்மையான தியானத்தில் இருக்கிறார் இல்லையா? அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. நம்முடைய நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம கர்ம வினையினால தவறுகள் நடந்தால் நாம் கவலைப்பட வேண்டும். நம்ம எந்த தவறுமே செய்யாமல் நம் மீது யாராவது பழி சுமத்துனாங்கன்னா நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே. தெருவில் நடந்து போறோம், திருவள்ளுவர் பஸ் முன்னாடி இடிச்சா நம்ம கவலைப்படணும். ஏன்? கண்ணால பார்த்தோம் அந்த பஸ் வர்றது, அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருக்கணும். அது என்னுடைய தவறு. ஆனா நடக்கும்போது திருவள்ளுவர் பஸ் பின்னாடி அடிச்சா எனக்கு என்ன தெரியும்? அது என் கர்ம வினை, நான் எந்த தவறையும் செய்யல. கவலையே படக்கூடாது. சிலவங்க சொல்லுவாங்க, பார்த்து போ. எப்படி பார்க்கறது? பின்னாடி நடக்கிறதெல்லாம் எப்படி பார்க்கறது? அதே மாதிரி நான் தவறு செய்தால் கவலைப்பட வேண்டும். என் சக்திக்கு அப்பாற்பட்ட ஏதாவது விஷயங்கள் நடந்தா நான் ஏன் கவலைப்படணும்? நம்ம கையில கிடையாது சில விஷயங்கள்லாம். அப்போ அந்த சமீக மகரிஷிக்கு எந்த தவறுமே கிடையாது. அவர் ஆழ்ந்த தியானத்துல இருந்தாரு. நாடாளும் மன்னர் தாகத்துல நிக்கிறது அவர் கவனிக்கவே இல்லை, தெரியல. மன்னருக்கு ஒரு சிறிய கோபம். புவியாளும் மன்னன், நான் சக்கரவர்த்தி நிக்கிறேன், இந்த முனிவர் கொஞ்சம் கூட மரியாதை செலுத்தாமல் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாரே என்று சொல்லி கோபத்துல, மனிதனுக்கு தான் இந்த கோபத்தை எங்கேயாவது காமிக்கலன்னா தலையே வெடிச்சு. இதனாலேயே கெட்டான் மனுஷன் பூரா. கோபம் வரும் இயற்கை, அதையே போய் அடுத்தவனுக்கு காமிச்சுக்கிட்டு இல்லையா? எனக்கு ஒரு பல்லு சொத்தையாகிவிட்டது. நான் ஊர்க்காரனை எல்லாம் கூப்பிட்டு, பாப்பா பா பாரு, என் பல்லு சொத்தையாச்சு, வா வா பாரு என்று சொல்லுவேன். அசிங்கம். நான் கோபப்படுவது, எனக்கு கோபதாபம் சினம் வருவது என் பிழை. அதையே ஊருக்கு பூரா போய் காமிச்சுக்கிட்டு
ரொம்ப கோபம் வந்ததா உங்க அறைக்குள்ள ஏறி கதவை சாத்தி உங்களையே கண்ணாபின்னான்னு திட்டிக்கோங்க. இல்ல வேற யாராவது திட்டணுமோ அவங்க போட்டோ எடுத்து வச்சு திட்டுன்னு திட்டிக்கோங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க. கதவை திறந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியே வாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பரீட்சித்து மன்னர் ஒரு சிறு தவறை செய்து விட்டார். அங்கே இறந்து கிடந்த பாம்பின் சடலத்தை எடுத்து அந்த முனிவருக்கு மாலையாக போட்டார். ஆனால் அவராக செய்த தவறு கிடையாது. கலிபுருஷன் அவரை செய்ய வைத்தார். கலி தன் வேலையை ஆரம்பித்து விட்டது. கலிக்கு 2 வேலை தான். என்ன? கலகம், காப்பட்டியம், சண்டை, ஏமாற்றம். இது 2 தான் அதுக்கு வேலையே. நல்லா அழகா கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்களா, ஊர் மக்கள் யாராவது 4 பேர் சொல்லிட்டாங்களா, பையன் பரவாயில்லப்பா, கணவன் மனைவி நல்லா ராசியா இருக்காங்க, போச்சு கலி வந்துருவாங்க உள்ள. அடுத்த நாள் ஐயோ குய்யோன்னு வீட்டுக்குள்ள சண்டையோட சண்டை. 2 சாத்விகமான மனிதர்களை ஒரு அறைக்குள் வைத்தாலும் கலிகாலத்துல சண்டை வந்து விடும். எல்லார் கூட சண்டையை மூட்டி விடுவான் கலி. 2வது ஏமாற்றுவது. கணவன் மனைவியை ஏமாற்றுவது, மனைவி கணவனை ஏமாற்றுவது, குழந்தைகள் பெற்றோர்களை ஏமாற்றுவது, பெற்றோர்கள் குழந்தையை ஏமாற்றுவது, அரசாங்கம் பிரஜை குடிமக்களை ஏமாற்றுவது, குடிமக்கள் அரசாங்கத்தை ஏமாற்றுவது, எல்லாமே ஏமாற்றுதான். சும்மா ஆட்டால ஏறினோம்னா 10 ரூபாய்க்கு அவன் 20 ரூபான்னு சொல்லுவான், ஏமாத்துவான். அவனை திட்டிக்கிட்டே நம்ம கொடுத்து நம்ம ஆபீஸ்ல போய் வேற யாரையும் ஏமாத்துவோம். கடைசியில சம்பளத்தை வாங்கி மளிகை கடையில போனா அவன் எண்ணெயில குரூட் ஆயில் ஊற்றி கொடுத்துருவான், அங்க ஏமாத்து. உலகமே ஏமாத்து. ஒருவனை ஒருவன் ஏமாற்றிக் கொள்வதே வாழ்க்கையாக போய்விட்டான். ஆனா கலிபுருஷன் பரீட்சித்து மன்னரை அந்த பெரும் தவறை செய்ய வைத்து விட்டார். இறந்து கிடந்த பாம்பின் சடலத்தை எடுத்து முனிவரின் கழுத்தில் மாலையாக போட்டு விட்டு வந்துட்டார். முனிவர் உணர்ந்தார். ஆனா அவர் உண்மையான ஆன்மீகவாதி. தனக்கு நேராக நடந்த எந்த தவறையும் அவர் பதிவு செய்யவே இல்லை. யாராவது ஒருத்தர் இந்த பயணத்தை நிறுத்தித்தான் ஆகணும். அமைதியா இருந்து விட்டார் சமீக முனிவர். அதாவது நம்மளும் இந்த பகை சண்டை இதை எங்கேயாவது நிறுத்தித்தான் ஆகணும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்கன்னா போதும். சமீக முனிவர் விட்டு கொடுத்து விட்டார். அவர் நினைச்சிருந்தா பரீட்சித் மன்னரை சபிக்க முடியும், ஏதாவது பண்ணி இருக்க முடியும். ஆனால் முற்றும் துறந்த ஞானி, அறிந்த ஞானி, துறவி, இதெல்லாம் என் வாழ்க்கை, நான் இந்த சண்டைக்கு வரல அப்படின்னு அமைதியா இருந்துட்டார். ஆனா பக்குவம் இல்லாத தன் பிள்ளை ஸ்ருங்கி அங்க வந்தான். அப்பா கழுத்துல செத்த பாம்பு கிடக்குது. நண்பர்களை தாம் கேட்டான், யார் இந்த நாகரீகத்தை செய்தது? அது முழுசா கதை கேட்கல. அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடியே உடனே இந்த நண்பர்கள் சொன்னார்கள், நாடாளும் மன்னர் பரீட்சித்து தான் செய்தார். ஏன் செஞ்சாரு, எதுக்கு செஞ்சாரு, அந்த பக்கம் என்ன நடந்தது, இந்த எதுவுமே கேட்கல. எட்டி குதிச்சு யார் செஞ்சிருந்தாலும் சரி 7 நாட்கள்ல அந்த மனிதன் தக்ஷகன் என்ற பாம்பு தீண்டி இறந்து விடுவான், சாபம் கொடுத்துட்டார். நான் எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தமிழ் சினிமா பார்த்தேன். அதுல ஒரு நடிகர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறார். பக்கத்துல தெரு பக்கத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. போன வேகத்துல இந்த மனுஷன் சைக்கிளை எல்லாம் கீழே போட்டு உள்ள போய் ஒருத்தனுக்கு யாரோ ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷன் சைக்கிளை எல்லாம் தள்ளி விட்டு உள்ள போய் இவனு 4 அடியை கொடுத்துக்கிட்டு அப்புறம் என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்கறான். இவனுக்கு தெரியாது எதுக்கு அடிச்சாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து யாரையோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவனும் போய் அடிச்சிட்டான். அப்புறம் தான் கேட்கறான் என்ன நடந்தது. அறிவில்லாத மூடர்கள். புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா 6 கேள்விகளை நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். why, what, when, how, which, where. எங்கே, எப்படி, எப்பொழுது, ஏன், யார், எதற்காக. ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை கேட்கணும். அறிவாளி கேள்வி கேட்பான். ஏன் இந்த மன்னர் செஞ்சார், மன்னர் நல்லவர் தானே, இப்படி ஏன் நடந்தது, எதற்காக, எதுவுமே கேட்கல. நேரா போய் சாபந்தான். 7வது நாள் இந்த மன்னர் இறந்து விடுவார். தந்தையார் கேட்டார் மகனிடம், ஏன்பா இப்படி செய்தாய்?
நீதான் சரித்திரத்தில் முதல் பிராமணன் சாபமிட்டு தன் வலிமையை குறைத்து கொண்டவன். ரொம்ப முக்கியம். நம்ம மனதால யாராவது இல்லாமல் போகட்டும், அழிந்து போகட்டும் நல்லா நினைச்சோம்னா நாம் செய்யக்கூடிய தவத்தின் பலனை நாம் இழந்து விடுவோம். ஜபத்தின் பலனை இழந்து விடுவோம், ஏகாதசி விரதங்களின் பலனை இழந்து விடுவோம், எல்லா பலனையும் இழந்துடுவோம். திட்டுறது, வர்றவங்க போறவங்க எல்லாம் திட்டுவது, சண்டையிடுவது, கோபப்படுவது, இது எதுவுமே ஆன்மீக வாழ்க்கைக்கு சரியில்லை, உபயோகம் இல்லை. மன்னருக்கு அரண்மனையில போய் தன் கிரீடம் ஆடைகள் எல்லாம் மாற்றிய பொழுதுதான் மன்னர் உணர்ந்தார், ஐயோ பெரும் தவறை செய்து விட்டோமே, துறவியின் கழுத்துல மாலையை போட்டுட்டோமே. உடனே செய்தி வந்து விட்டது, அந்த பிராமண பிள்ளை உங்களை சபித்து விட்டான் என்ற செய்தி வந்து விட்டது. கொஞ்சம் கூட மன்னர் கவலைப்படல. நான் செய்த தவறுக்கு சரியான பலன் எனக்கு கிடைத்து விட்டது. சரி, 7 நாள் இருக்கு, இந்த 7 நாள்ல பரோ தர்மத்தை கண்டுபிடித்து வேண்டும் என்று ஓட ஆரம்பித்தார். பாருங்க, இப்ப யாராவது வந்து சொல்றாங்க நாளைக்கு நான் செத்து போயிடுவேன், நைட்டு பூரா தூங்காம ஊர்ல யாருப்பா நல்ல டாக்டரா இருக்கிறா, என் கபோர்டுக்குள்ள 345 ரூபா இருக்கிறது யாரு எடுத்துட்டு போவா, சிந்தனைகள் வந்துவிடும். இறைவனை பற்றி யார் நினைக்கிறார்? ஆனா பரீட்சித்து மன்னர் ஆனந்தத்துடன் அந்த முடிவை ஏற்றெடுத்துக் கொண்டார். என்ன, அவர் வேண்டுமென்று செய்யாத தவறு, வேண்டுமென்று அவர் செய்யல, நடந்த தவறு, சூழ்நிலைகள். இந்த 7 நாட்கள்ல நான் பரோ தர்மத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று பயணத்தை ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலிகாலத்துல எதை செஞ்சாலும் சரி, மது, பெண், தேவையில்லாத தகாத உறவுகள், மாமிசம் சாப்பிடுவது, இதை பக்கத்திலேயே போயிடக்கூடாது. இனி பகவான் நிறைய காசு கொடுத்திருக்கிறாரா, உங்களுக்கு தங்கம் வாங்கணும்னு ஆசையா இருக்கா, உங்களுக்கு தேவையா 2 வளையல் வாங்கிக்கோங்க, பாக்கிய பூரா வீட்டுல கிருஷ்ணரை ஒரு அழகான விக்கிரகத்தை வச்சு அவருக்கே மாட்டிருங்க. அவர் எடுத்துட்டுலாம் ஓட மாட்டார், அதே ரூம்குள்ளதான் இருப்பார். ஏனென்றால் தான் என்ற அகதை மற்றவர்களை தாழ்மையாக பார்க்கக்கூடிய உணர்வு, அகந்தை, காமம், பொய்யான வாழ்க்கை, இதெல்லாம் வந்துரும், சந்தேகமே வேண்டாம். அமெரிக்க நாட்டின் சரித்திரத்தை பார்த்தால், ஆங்கிலேயர்கள் அமெரிக்கா போனாங்க, ஆற்றின் கரையில தங்கம் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டு போனாங்க. சென்று செவ்விந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய அழகான கலாச்சாரம் உள்ள ஒரு இனத்தையே அழித்து விட்டார்கள். அந்த நாட்டை இவங்க பிடிச்சிட்டாங்க. எங்கெல்லாம் தேவைக்கு அதிகமா பணம் இருக்கோ அழிவுதான் நடந்தது. இனி ஒரு வாய்ப்புல நான் சொல்றேன், பாகவதத்துல செமந்தகமணி என்று ஒரு கதை இருக்கு. அந்த செமந்தகமணி ஒரு நாளைக்கு 300 தோலா தங்கத்தை உருவாக்குமா. அது தோலானா எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, சிலவங்க 10 கிராம் 8 கிராம்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 300 தோலா தங்கத்தை உருவாக்கும் அந்த செமந்தகமணி. அப்பவே பகவான் சொன்னார் சத்ராஜித் மன்னரிடம், இதை வைத்துக் கொள்ளாதே, அழிவு என்று சொன்னார். சத்ராஜித் சொன்னார், கிருஷ்ணா நீ என் மீது இருக்கும் பொறாமையில் பேசுகிறாய் என்று சொன்னார். ஆனா அந்த செமந்தகமணி எங்கெல்லாம் பயணம் செய்ததோ அங்க பூரா அழிவுதான். செமந்தகமணி சத்ராஜித் மன்னனின் தம்பியை கொன்னது, அதற்கப்புறம் அந்த மன்னனையே கொன்றது. எங்கெல்லாம் அந்த மணி பயணம் செய்ததோ அங்க பூரா அழிவுதான் உண்டாகும். தோலா என்பது தோராயமாக 11 கிராம். அசோகன் பிரபு சொல்லிட்டாரு, தங்கக்கடையில சம்பந்தம் இருக்கும் போல இருக்கவருக்கு. கரெக்ட் பிரபு, எனக்கு தெரியாது, 10-11 கிராம் இருக்கலாம். பாருங்களேன், வீட்டில் ஒரு மணியை வச்சுக்கிட்டு கப்போர்டுக்குள்ள டெய்லி 300 தோலானா 3000 கிராம், உங்க கணக்குப்படி 3 கிலோ, டெய்லி 3 கிலோ தங்கம் கப்போர்டுக்குள்ள இருந்து வந்தா மனுஷன் காலில் நடப்பானா? பைத்தியமே பிடித்து விடும். ரொம்ப அழகான ஸ்லோகம், அழகான பாடம். நம்ம எல்லாம் கிருஷ்ண பக்தியில வந்ததுனால இதை பற்றி புரிந்து கொள்ள முடிகிறது. ஹரே கிருஷ்ணா.